இந்த பூமியிலே தெய்வத்தை தரிசிக்க அநேக இடங்களுக்கு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆம், நாம் சுத்த இருதயத்தோடு வாழ்வோமாயின் நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே, நம்முடைய வீடுகளிலே இயேசுவை தரிசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் அவரை தரிசிப்பதோடு மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துவதை நாம் பார்க்க ருசிக்க முடியும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35 சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஆம், தெய்வத்தை தரிசித்த மனிதன் ஜீவனை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நன்மையை நீங்களும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு சுத்த இருதயத்தை அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிற வார்த்தையின்படியே சுத்த இருதயத்தோடு வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை, பரம தேசத்தை, பரம ஆளுகையை, பரம தெய்வத்தை தரிசிக்க அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.